அனைவருக்கும் வணக்கம். இவன் எதிரி. இவர் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்டு எஃப்ஐஆர் போடுறாங்க. பிறகு சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. இவருக்கு எதிரான குற்றமானது நீதிமன்றத்தில் சாட்சிகள் முன்னில் எந்தவித சந்தேகத்திற்கும் இடமின்றி நிரூபிக்கப்பட்டு விடுகிறது. அப்போ நீதிமன்றம் இவருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் 500 ரூபாய் அபராதம் விதிக்கிறது. பிறகு இவர் 500 ரூபாய் கட்ட முடியல, அதனால் ஓராண்டு சிறையும் இருக்கிறாரு. பிறகு இந்த 1 மாதம் பயன் கட்டாதனால இருந்து விடுகிறார். இப்போ என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த நீதிமன்றமானது இவர் ஏற்கனவே அபராதம் கட்ட தவறியதால் 1 மாதம் சிறையில் இருந்தார். மீண்டும் வெளியே வந்த பிறகு அவரிடம் அந்த அபராதத்தை வசூலிக்க முடியுமா என்றால் முடியும். இது எந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 461 செக்ஷன் 1 ப்ரொவைடட் தட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நடுவர் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான சிறப்பு காரணத்தை பதிவு செய்து கொண்டு இன் எழுத்தில், அதாவது இன் ரைட்டிங்கில் அவர் வசிக்கலாம்.